இன்றைக்கு நம் தியானிக்க இருக்கிற வசனம் சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு ஒரு தேவ தூதன் செருபாபேல் என்கிற யூத தலைவர், யூத மனுஷர்களுடைய தலைவராக இருக்கிறார். இவர் தாவீதின் வம்சத்தை சார்ந்தவர். இவர் எருசலேத்தின் ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் இவரை அழைக்கிறார். அதனால் அவரிடத்துல சொல்கிறாரு, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, மனுஷனுடைய பலமோ பராக்கிரமமோ அல்ல, தேவனுடைய ஆவியினாலே தான் இந்த ஆலை கட்டப்பட போகுதுன்னு சொல்கிறாரு. அதுவும் செருபாபேலை கொண்டு அதை செய்வேன்னு சொல்கிறாரு. அதனால் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேல் முன்னாக நீ சமபூமி ஆவாயினே சொல்கிறாரு. தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தை செருபாபேலுக்கு உண்டாகுது. அதே போல் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அதே கைகளே இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும்படியாக சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திலே அனுப்பினார் என்பதை நீ அறிவாய்ன்னு அந்த தேவ தூதன் செருபாபேலிடம் பேசுகிறார். அப்போ ஆலயத்தை கட்டுவதற்கு சேனைகளின் தலைவர் செருபாபேலுக்கு ஒரு உறுதியை அளிக்கிறார். இந்த ஆலயத்தை மறுபடியும் புனரமைக்கணும். அது மனுஷனுடைய பலமோ அல்ல, மனுஷனுடைய பராக்கிரமமோ அல்ல, தேவனுடைய ஆவியினாலே அது ஆகும் என்று தான் இந்த வார்த்தை சொல்லப்படுது. அதனால் தடைகளை வெல்வதற்கு மனுஷனுடைய சரீர பலன் போதாது, தேவனுடைய ஆவி அதற்கு முக்கியமாக இருக்கிறது என்பதை வலியுறுத்துவது தான் இந்த வசனம் பார்க்குறோம். இன்றைக்கும் நம்முடைய பலத்தினாலே, நம்முடைய சுய எண்ணங்களிலே நாம் எதையாவது செய்யலாம் என்று நினைத்தால் அது கூடாத காரியம். ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே தான் இன்றைக்கும் நமக்கும் சகல காரியங்களையும் செய்து முடிக்க தேவன் தன்னுடைய ஆவியை நமக்கு அருளியிருக்கிறார் என்பதை நாமும் விசுவாசிக்கணும். ஏன்னா 2 நாளாக 32ஆம் அதிகாரம் 7-8 வசனம், இந்த 32ஆம் அதிகாரத்திலேயே நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். அதில் இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்கு எதிராக சனகரிப்பு ராஜா, அசிரிய நாட்டு ராஜா யூதாவுக்குள் பிரவேசித்து அதனுடைய அரணான பட்டணங்களுக்கு எதிராக அவன் பாளையம் இறங்கி தன் வசமாக்கி கொள்ள அவன் நினைக்கிறான். இதை சனகரிப்பு எருசலேமின் மேலே யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டு இருக்கிறான் என்பதை அப்பொழுது ஆண்டு எசேக்கியா ராஜா அதை அறிந்த போது என்ன பண்ணுறாரு, நகரத்துக்கு புறம்பாக இருக்கிற எல்லா ஊற்றுகளையும் அவர் தூர்த்து போடுறாரு. தன் பிரபுக்கள் பராக்கிரமசாலிகளோடு ஆலோசனை பண்ணி அவர்களை அதற்கு உதவியாக அழைக்கிறாரு. அசிரிய ராஜாக்கள் அதிக தண்ணீரை நாமே கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மீதி இருந்த ஊற்றுகளை எல்லாம் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஓடைகளை எல்லாம் தூர்த்து போடுறாங்கன்னு பார்க்குறோம். அப்போது எசேக்கியா ராஜா தன் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் திடன் கொள்ளுங்க, தைரியமாக இருங்க, இந்த படைத்தலைவனை கொண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்கிறாரு. அவன் அசிரிய ராஜாவுக்கு அவனோடு கூட இருக்கிற ஏராளமான கூட்டத்தை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் அதிகம்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அப்போ இன்றைக்கி நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர் இல்லையா? ஒரு தூதனை தேவன் அனுப்பினாலே போதும் ஒரு யுத்தத்தை செய்ய. அந்த ஒரு தூதன் 1,85,000 பேருக்கு சமமானவர்னு வேத வசனம் சொல்லுது. அதனால் அதான் எசேக்கியா ராஜாவும் சொல்கிறாரு, அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்தி நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானேன்னு சொல்லி அதை எசேக்கியா ராஜா தன் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுக்கறத பார்க்குறோம். அப்போது அசிரிய படையும் எருசலேமிலே சுற்றிலும் பாளையம் இறங்குது. ஆனால் அவங்களால அந்த இலையை பிடிக்க முடியாமல் அவங்க தோல்வி முகத்தோடு திரும்பி போகிறத பார்க்குறோம். அதுபோல் இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட அவருடைய பரிசுத்த ஆவி நம்மோடு இடைப்பட்டால் நாமும் சகல காரியங்களையும் மேற்கொள்ள தேவ பலன் நமக்கு இருந்தால் போதும், அவருடைய பரிசுத்த ஆவின் வல்லமை இருந்தால் போதும், சகலத்தையும் நாம் ஜபத்தினாலே ஜெயித்து இல்லையா, ஜெபித்து நாம் ஜெயம் எடுக்க முடியும். அந்த காரியத்தை தான் இன்றைக்கி தேவன் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். சங்கீதம் 33:16 பார்க்குறோம், எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினாலே ரட்சிக்கப்படான்னே வேத வசனம் சொல்லுது. அவனுடைய சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினாலே தப்பான். நல்ல வசதி படைத்தவனாக இருந்தாலும் சரி, போர் படைகள் இருந்தாலும் சரி, அது எதுவுமே ஒரு ராஜாவை ரட்சிக்காது. ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அதனுடைய மிகுந்த வீரியத்தினாலே அது தப்புவியாதுன்னே வேதவசனம் சொல்லுது.
ஆனால் இன்னைக்கு நாம் தேவனுடைய ஞானத்தையும் அவர் நமக்கு உணர்வுள்ள ஆவியை அருளியிருக்கிறார். அவருடைய ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல் தங்கி இருக்கிறார்னு ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2-4 வசனம் பார்க்குறோம். அப்போது தேவனுடைய ஞானம், அவருடைய உணர்வு, அந்த அருளும் ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவர் ஆலோசனை பலனை அருளும் ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நாம் கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கும்போது அவர் அருளும் ஆவியினாலே நாம் சகலத்தையும் ஜெயிக்க முடியும், சகலத்தையும் ஜெயம் கொள்ள முடியும். ஆவியினாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியிலே நாம் நிரம்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். ஏன்னா கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணுகிறவர்களே ரட்சிக்கிறார் என்றே சங்கீதம் 6-8 வசனம் வரைக்கும் பார்க்குறோம். அதனால் அவருடைய வலது கரம் ரட்சிப்பின் வல்லமையை காண்பிக்கிறதுன்னு பார்க்குறோம். தமது பரிசுத்த வானத்தில் இருந்து அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார்னு பார்க்குறோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோன்னு சங்கீதக்காரன் சொல்கிறது பார்க்குறோம். அப்போது அவர் நாமத்தை நாம் குறித்து மேன்மை பாராட்டி அவரை துதித்து நாம் பாடி மகிமைப்படுத்தும் போது அப்போ நமக்கு எதிராக வருகிற அந்த துன்மார்க்கர்களை, சத்துருக்களை தேவன் முறியடித்து வீழ்த்தி போடுவார். ஆனால் நம்மையோ தேவன் எழுந்து நிற்க செய்வார், நிமிர்ந்து நிற்க செய்வார். அதுதான் தேவ ஆவியின் பலன். இன்றைக்கி நாமும் சுயபலத்தோடு எந்த ஒரு யுத்தத்தையும் மேற்கொள்ளாமல் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கவும், அதே போல் மனுஷிக வல்லமைகளுக்குள்ளாய் கிரியை செய்கிற அவனுடைய ஆவிகளை நிக்கிரகம் பண்ணவும், ஆவியினுடைய பலத்தினாலும் அதே போல் நமக்கு கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்து கொண்டோம். அதே போல் ஆவியின் ஆஸ்திரங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா, அதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி யுத்த ஜபத்தை செய்து நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் பார்க்குறோம், நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் கேடகமானவர்னு வேத வசனம் சொல்லுது. அப்போ நமக்கு துணை கேடகம் அவர் தான். அவர் நாமத்தை நாம் நம்பி இருக்கும்போது அவரே நமக்கு துணையாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கும்போது நம்முடைய இருதயம் அவருக்குள்ளே களி கூறும். அதனால் நாம் அவரை நம்பும்போது அவருடைய கிருபை நம்ம மேல் இருக்கும். எது இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, தேவ கிருபை நமக்கு இருந்தால் போதும் இல்லையா. அவர் கிருபை நம்மை தாங்கும், அவர் கிருபை நம்மை தப்புவிக்கும், அவர் கிருபை தலைமுறை தோறும் இருக்கும். அதனால் அன்னைக்கு செருபாபேல் ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் கரத்தை தேவன் பலப்படுத்தினார். அது கிருபை உண்டாவதாகன்னு அவர்கள் அந்த கல்லை சுமந்து வந்து அந்த ஆலயத்தை கட்ட தேவன் கிருபை செய்தார். அதுபோல் இன்றைக்கும் நம்முடைய பலத்திலோ பராக்கிரமத்திலோ அல்ல, தேவ ஆவியினாலே சகலத்தையும் செய்து முடிக்க தேவன் நமக்கு கிருபையை தருகிறார். விசுவாசிப்போம். ஆமீன்.